பிட்காயின் லீகலாக ப்ரோ கனடாவில் கிரிப்டோ கரன்சி லீகல் தான். ஓகே, ஆனால் அதனால் தான் இங்கே ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கூட. ஸோ கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சுகளெல்லாம் பயங்கர ரெகுலேஷன் பண்ண கொடுக்குறதால நிறைய எக்ஸ்சேஞ்சுகள் கனடாவில் ஆப்ரேஷனில் இல்லை. இப்போ ஸ்ரீலங்காவில் ஃபேமஸாக இருக்கிற பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் கனடாவில் கிட்டத்தில் அவங்களோட இதுக்கு மேலே நாங்கள் கனடாவில் இருக்கலாம் பயங்கரமாக ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி அவங்க வெளியிறங்கிட்டாங்க. கனடாவிலேயே ஓன் எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது, லோக்கல் எக்ஸ்சேஞ்ச். அதில் நீங்கள் உங்களோட கனடாவோட பேங்க் கார்ட்ஸை கொடுத்தே கிரிப்டோ கரன்சியில் வாங்கி கொள்ளலாம். ஓகே, அடுத்தது நிறைய ஏடிஎம்ஸ்கள் இருக்குது. அங்கே நார்மல் க்ரோசரி ஸ்டோர்ஸ் அங்கே இங்கெல்லாம் நிறைய ஏடிஎம்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கே போய் உங்களோட பணத்தை அந்த ஏடிஎம்முக்கு அனுப்பிட்டு அங்கேருந்து கிரிப்டோ கரன்சியை உங்களோட வாலெட்டுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, நான் அது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டுக்கிறேன். கிரிப்டோ கரன்சி லீகல். அடுத்தது உலகத்தில் இருக்கிற மைனிங் ஃபார்முகளில், கிரிப்டோ கரன்சி மைனிங் ஃபார்முகளில் அநேகமான மைனிங் ஃபார்ம் கனடாவில் இருக்குது. டொப்பில் இருக்கிற பப்ளிக் லிஸ்டட் கம்பெனிகளான மைனிங் ஃபார்முகள் கூட நிறைய கனடாவில் தான் ஆப்ரேட் ஆகுது. ஏன்னா இங்கே கிளைமேட் நல்லா மைனிங் ஃபார்மல் ரன் பண்ணுறதுக்கு என்ன கூல் பண்ணணும், மிஷின் கடுமையாக சூடாகாமல் அதை கூல் பண்ணணும். இங்கே கனடா ஓரளவுக்கு கூலுங்கிறதால, அதாவது எல்லா டைமும் கூல் இல்லை, பட் 6 மந்த் நம்மளாக கூலாக இருக்கிறதால அவங்களுக்கு அந்த மெஷினை கூல் பண்ணுற செலவு குறையும். ஓகே, எலக்ட்ரிசிட்டி குறையும். அதனால் அநேகமான மைனிங் ஃபார்ம்ஸ்கள் இங்கே வச்சுருக்காங்க. அடுத்தது கசகஸ்தான் அப்படி நாடுகளில் கூட வச்சுருக்காங்க. ஏன்னா கூல், ஸோ அதுக்கும் சூட்டபிளான பிளேஸ். அதனால் இங்கே நிறைய மைனிங் ஃபார்ம்ஸ்களும் இருக்குது. ஸோ எஸ், பிட்காயின் கிரிப்டோ கரன்சி எல்லாம் 100% லீகல் இங்கே கனடாவில். பிட்காயின் கிரிப்டோ கரன்சிகளை பற்றி பேசிக்லேருந்து படித்து தெரிஞ்சோம்னு சொன்னால் உங்களுக்கு HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராம் இருக்குது. எங்கள் வெப்சைட்டில் போய் தெரிஞ்சோளுங்க, www.hbuconsultancy.com. ஸோ நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.